இந்த தலைப்பு தவக்குல் என்கின்ற தலைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல முறை கேட்ட ஒரு தலைப்பாக என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனாலும் கூட ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்கின்ற ஒரு அமைப்பில் எனக்கு நானும் உங்களுக்கு இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துவதன் ஊடாக எமக்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்யலாம் என்கின்ற அடிப்படையில் முதலாக இந்த தவக்குலுடைய இந்த தலைப்பினுடைய இந்த தவக்குல் என்ற தலைப்பை நாம் விளங்குவதன் ஊடாக உண்மையிலே எமது வாழ்க்கையில் தவக்குல் என்கின்ற தலைப்பு எமது உள்ளத்திலே பதிவதன் ஊடாக அது என்ன மாற்றத்தை அது ஏற்படுத்தும் என்ற ஒரு செய்தியை நான் ஆரம்பமாக சொல்லிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். தவக்குலை நாம் சிறந்த முறையில் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், தவக்குல் என்று சொல்லக்கூடிய அந்த வணக்கத்தை, அந்த உள்ளம் செய்யக்கூடிய அந்த இபாதத்தை நாம் சிறந்த முறையில் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அது எமது வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தவக்குலை பொறுத்த வரைக்கும் இந்த தவக்குல் என்பது எமது ஆழ்மனதிலே நபிமார்களுக்கு எப்படி தவக்குல் என்பது பதிந்ததோ அந்த அளவில் எமது உள்ளத்தில் பதிந்து விடும் என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே மிகவும் பலமானவர்கள் நாங்கள் தான். தவக்குல் ஆழ் மனதிலே எமது உள்ளத்திலே பதிந்து விட்டது என்று சொன்னால், நபிமார்கள் எப்படி இந்த தவக்குலை புரிந்து கொண்டார்களோ அதுபோல நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே மிகவும் பலமானவர்கள், உள்ளத்தால மிகவும் பலமானவர்களாக நாங்கள் இருப்போம். இன்றைக்கு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். என்ன செஞ்சிடறோம், ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி சோர்ந்து போய் உட்கார்ந்து என்னோட வாழ்க்கையே இடிஞ்சு போச்சுன்னு சொல்லி உட்கார்ற ஒரு மனநிலையில தான் பெண்களை விட ஆண்கள் இப்போ அந்த நிலைமையில தான் என்ன செய்கிறாங்க இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம். ஒரு சின்ன ஒரு அறிக்கை விட்டுட்டாண்டா சரி, 100 கூட்ட போகிறான்டா, அவ்வளோதான். 100 கூட்ட போகிறான்னு சொன்னால் இவன் லைஃப்லேயே 30 வருஷத்தை கணக்கு போட்டு கலாஸ் இனி கபருக்கு போக வேண்டியதாண்டு 100 கூட்டினதுனால அவன் என்ன முடிவெடுத்துடுறான்டா, உள ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய அந்த பலம் என்ன செஞ்சிருது, போயிருது. ஆனால் உண்மையிலேயே உயிர் போகிறதும் இல்லை, நம்ம அகதியாக போகிறதும் இல்லை, சொத்து சுகத்தெல்லாம் இழக்க போகிறதும் இல்லை. ஒரு என்னமோ ஒரு நாட்டை விட்டு நாடு போகிறோன்னு வைங்க, ஒரு சின்ன அறிவிப்பில் காணாமல் போயிடும். ஏன்னா நம்ம இந்த வருஷத்தை யோசிக்கிறது இல்லையே, இன்னும் ஒரு 10-20 வருஷம் எல்லாம் சேர்த்து என்ன செய்வோம், யோசித்து உள்ளத்தால் வீக் ஆகிறோம். அப்போ தவக்குல் எங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா, நம்ம உள்ளத்தால் மிகப்பெரிய பலசாலிகளாக இருப்போம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தவக்குலை சரியாக புரிஞ்சுட்டோம்னு சொன்னால், இப்போ நம்ம கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கிறோம். அதை நான் விளங்கப்படுத்துகிறேன், என்ன புரிஞ்சுக்கிறோம் தவக்குள்ள சரியாக புரிந்து விட்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய பலசாலிகளாக இருப்போம். அதான் நம்ம எதிர்பார்ப்புற அந்த பலம் தான். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், கால பஅது ஸலஃப், ஆரம்பகால அறிஞர்களில் சில அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள், மன் அஹப்ப யகூன அக்வன் நாஸ் ஃபல்யதவக்கல் அலல்லாஹ், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பலசாலிகளாக இருக்க வேண்டும் அப்படி என்று யாராவது விரும்பினால் அவர்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கட்டும். இந்த உலகத்திலே யகூன அக்வன் நாஸ், மிகவும் பலசாலி கவி, அப்படி ஒரு மனிதனாக இருக்கணும் என்று நீங்கள் விரும்பினீங்க என்று சொன்னால் உங்களுக்குள்ள ஒரே அம்சம் சைக்காலஜி படிக்கிறது இல்லை, தவக்குல். என்ன தவக்குல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள் அப்படின்றதான். சைக்காலஜி நிறைய படிச்சீங்கன்னு சொன்னால் பயம் அதிகரிக்கும். வணங்கிட்டா, சின்ன சின்ன விஷயத்துலாம் பயம், இது அங்கே கொண்டு போய் விட்டுருமோ, இது இங்கே கொண்டு போய் விட்டுருமோ, புள்ள சும்மா விழுவான், இவன் எதிர்காலம் நாசமாக போச்சுன்றலாம் நினைவு வரும் உங்களுக்கு. ஏன் நீங்கள் படிச்சுக்கிறீங்க பாருங்க, அதனால அந்த நிலவெல்லாம் வரும். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபல்யதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுதல் என்றது வந்தது என்று சொன்னால் அக்வன்னாஸ், மிக ஸ்ட்ராங்கான மக்களாக இருப்பார்கள். இன்றைக்கு நிறைய பேருக்கு தேவையானது எல்லாம், இன்றைக்குள்ள நிலைமையில் நிறைய பேருக்கு தேவையானது பொருளாதார பலத்தை விட என்ன பலம், உளபலம், மன ரீதியான பலம். என்ன இன்றைக்கு லேசாக அடிச்சிடலாம் மக்களை பார்க்கலாம். நீங்கள் நான் வெறுமனையே பொருளாதாரத்தை மட்டும் தவக்குள்ள போட்டுறக்கூடாது, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஆனாலும் லேசாக மனிதர்களை உடைக்க முடிஞ்ச இடம் உள்ளம். சாதாரணமாக ஒத்த நாட்டில் இருந்து நம்ம வெளிநாட்டுக்கு போய் தொழில் செய்வோமான்னு ஒரு ஃபோன் பண்ணான்னு வைங்களேன், இவன் அவனுக்கு சொல்கிற கதையில் அவன் என்ன முடிவு எடுத்துருவான்டா, இனி வெளிநாட்டுக்கு நான் கால் வச்சா தானே அப்படி என்ற முடிவுக்கு அவன் என்ன செஞ்சிருவான், வந்துடுவான். ஏன், இவன் போக போகிறதும் இல்லை, வணங்கிட்டா. ஆனால் வரவனை நம்ம கொடுக்குற அந்த அடியில் அவனோட உள்ளம் என்ன செஞ்சிருது, செதறிடுது. ஏன், நம்ம பயந்தவன்ட்டு அட்வைஸ் கேட்டால் எப்படி இருக்கும், எல்லாரும் அப்படி தான் இருப்பான். இந்த அதாவது மன ரீதியாக உடைகிற தன்மை பெண்களிடத்தில்
இயல்பாக அவங்கள்ட்ட ஒரு பலம் இருக்கும், ஒரு பலகீனம் இருக்கும் மன ரீதியா. அதுக்கு நல்ல தைரியம் கொடுக்க வேண்டியது யாரு? ஆண்கள். இவன் முதலா போய் அழுகிறது இவன் தான். முதலா போய் அழுகிறது என்னது? என்ன ஆகுமோண்டு அவங்க ஏற்கனவே பயந்துக்கிறாங்க. இவரும் என்ன ஆகுமோண்டு சொல்லி ஒரு நீங்கள் இன்றைக்கி சாதாரணமாக உணரலாம். நீங்கள் 2 பேரோட பேசி பாருங்கள், தனியாக அப்படி உட்காந்து பேசி பாருங்க, உடனே இந்த கதைக்கு தான் வருது. எது? பொருளாதாரம். அந்த கதை பொருளாதாரம் நமது வாழ்க்கையில் மிக பிரதானமான அம்சம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மன ரீதியாக உடஞ்சி போகிற அளவுக்கு ஆகிறது தவக்குல் இன்மை தான் காரணம். எனவே மன் ஹப்ப ஐயகூன அக்வன் நாஸ் ஃபல்யதவக்கல் அலல்லாஹ். யார் மிகவும் உறுதியான ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழணுமோ, உங்களை யாராலும் அசைக்கலாது, உள்ளத்தால் யாராலும் அசைக்க முடியாது என்கின்ற நிலைமையை கொண்டு வந்தால், என்னென்ன விஷயத்தில் அசைக்க முடியாதுன்றது கொஞ்சம் சொல்கிறேன் பின்னாலே. சிலரை சில அசைக்கவே இயலாது, ஆனால் அது அசைஞ்சாக வேண்டிய விஷயங்கள் இருக்கும். என்னென்ன விஷயத்தில் அசைக்க முடியாது என்ற சொல்கிறேன். ஆனால் அந்த ஸ்ட்ராங் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால் மற்றது எல்லாமே இரண்டாவது அம்சம். உள்ளத்தில் ஒரு பலம், உள்ளத்தில் ஒரு உறுதி வந்துட்டுன்னு சொன்னீங்களே, மற்றது எல்லாமே இரண்டாவது அம்சமாக போகும். இதுதான் தவக்குலுடைய முதல் இலக்கு. தவக்குலுடைய முதல் இலக்கு என்ன? நமக்கு உளரீதியான ஒரு பெரிய ஒரு பலம் என்ன செய்யும்? இந்த தவக்குலூடாக கிடைக்கும். தலைப்புக்கு இன்னும் வரல நினைக்குவாங்க, இது தலைப்புக்குள்ள உள்ளதுதான், சரியா? இரண்டாவது அம்சம், இந்த தவக்குலை நம்ம சிறந்த முறையில் நல்ல முறையில் தவக்குலை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த தவக்குலை நல்ல முறையில் சிறந்த முறையில் புரிந்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? வாழ்க்கையில் அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கும். என்ன உங்களுக்கு மற்றவனுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, அவனுக்கு எழுதினது தான் நடக்கும், உங்களுக்கு எழுதினது தான் நடக்கும். ஆனால் அவன் பதறிக்கின்றிருப்பான். என்ன டிஃபரெண்ட்? தவக்குள் இல்லாதவன் பதட்டத்திலேயே போய் விழுவான், நீங்கள் பதட்டம் இல்லாமல் போய் விழுவீங்க, அவ்வளோதான் டிஃபரெண்ட். என்ன? உங்களை பொறுத்த வரைக்கும் தவக்குள் என்ற விஷயத்தை உங்களுக்கு வந்துட்டா பெரிய ஒரு நிம்மதி, ஒரு ரிலாக்ஸ் இருக்கும். இவன் ஒரு 30-40 வருஷத்தை நினச்சி, ஒரு 3-4 வருஷத்தை நினச்சி, 3-4 வருஷம் வரைக்கும் 30-40 வருஷம் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நினைச்சு என்ன செய்வான்? இவன் பதட்டத்திலேயே இவனோட வாழ்க்கை ஓடிக்கின்றிருக்கும். அப்போ இவனுக்கு எந்த நாளும் பிரச்சனை, இவனுக்கு என்ன எந்த நாளும் பிரச்சனை தான். ஆனால் இவன் என்ன எப்படி இருப்பான்டா, அந்தந்த பிரச்சனை அந்தந்த டைமில் மட்டும்தான் எதிர்கொள்வான் தவக்குள் உள்ளவன். இந்த தவக்குள் இல்லாதவன் பிரச்சனை என்னடா, அவன் ஊரில் உள்ள எல்லா பிரச்சனையும் அவன் தான் எதிர்கொள்கிறான். ஏன்? எல்லாரும் பற்றி அவனுக்கு கற்பனை, எல்லாத்தையும் அவனுக்கு கற்பனையில் தலையில் போட்டு நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளை மறுநாள் என்ன ஆகுமோ, அப்படி இப்படின்னு என்ன செய்வான், ஒரு கற்பனையில் நிற்பான். இது பதட்டம். என்ன கிடைக்கும்? ஜஸா. என்ன சொல்றது? அது ஜஸா. குர்ஆன் அதை சொல்லுது, குர்ஆன் அதை சொல்லி காட்டுது. எப்படி சொல்லி காட்டுது? இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ. ஒரு அதாவது தீங்கு வந்து விட்டால் பதறக்கூடியவனாக இருக்கிறான் மனிதன். ஒரு தீங்கு வந்துட்டா, வந்துட்டேன்னு சொன்ன வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டாலே பதறக்கூடியவனா என்ன செய்யறான்? இருக்கிறான். சரி, நல்லது நடந்தா அப்ப என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணுமே, அவன்லே பதட்டம் அவனுக்கு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, தீங்கில மட்டும் பதட்டம் இருக்காது, நல்லது இருந்துட்டா அவனுக்கு ஒரு பெரிய பதட்டம் இருக்கு. என்ன பதட்டம்? போயிருமோன்ற பதட்டம். என்ன பதட்டம்? அப்ப பாருங்க, அவன் எப்பயும் பதட்டத்தில் தான் இருக்கிறது. அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும்? ஒரு பதட்டத்திலேயே இருக்கும். இல்லல் முசல்லி, தொழுகையாளிகளை தவிர. யாரை தவிர? தொழுகையாளிகளை தவிர. அவங்க தான் தங்களோட பொருளாதாரத்திலிருந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்றான்ல, பதட்டத்தில் உள்ளவங்க கொடுக்க மாட்டான் தானே. இவங்க என்ன செய்வாங்கடா? கொடுத்து கொண்டு இருப்பாங்க. அப்ப இரண்டாவது என்ன கிடைக்குது? தவக்குல் என்ற வாழ்க்கையால் கிடைக்கிறது நிம்மதி. நிம்மதி கிடைச்சா என்னென்ன கிடைக்கும்னு கேளுங்க. நிறைய பேர் இன்றைக்கு என்னமெல்லாம் டயட் செய்கிறான், அது செய்கிறான், காலையில் எழுப்பி பேலியோ டயட், அந்த டயட், உள்ள எல்லா டயட்டும் இருக்குது, கல்பு சரியில்லை. இங்கே என்ன பிரச்சனை? உள்ளம் சரியில்லை. அதாவது இன்றைக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான குறிப்புகளை நம்ம படிக்க முடியுது. கவலையில் ஒருத்தன் ஃபெட் ஆகிடுவானா, உருகிடுவான்னு நம்ம நினச்சோம், பார்த்தா அவன் ஃபெட் ஆகிடுவானா. விளங்கிட்டா? என்ன, ஒருத்தன் கூட கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான்ட்டு அதனாலே அவன் ஃபெட். இவன் டயட் பண்ணி என்ன பிரயோசனம்? இவன்ட முழு கவலையும் நம்ம இப்படி ஆக போகிறோமோன்றது. நல்லா முடிச்சுட்டு வந்து கவலைப்படுறது. அப்போ என்ன நடக்கும்? ஊதிட்டே போகிறது தான். அப்புறம் டாக்டர் மார்க்கு வச்சு அட்வைஸ் பண்ணவனுக்கெல்லாம் இவன்ட பிரச்சனை வேறு. அப்போ பதட்டம் என்பது உங்களுடைய ஹெல்த்துக்கு ஆபத்து, உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஆபத்து. மனைவியோட நிம்மதியாக பேசலாமா? பதட்டமாக உள்ளவே பேச இயலாது. நிம்மதியாக பேசுவானா? இல்லை. வைஃபு சும்மா ஒரு பொருளாதார விஷயத்தை எடுத்தாலே டென்ஷன் ஆயிடுவான். இவன் ஏற்கனவே பதட்டத்தில் இருக்கிற, இந்த ஐடியா கொஞ்சம் 2 வருஷத்துக்கு செலவாகிற மாதிரி இருக்குதுன்னா அது என்ன செய்யும்? எனவே மனிதனுடைய உணர்வில் உள்ளது இது. பிள்ளைகளை பற்றிய பதட்டம். இப்போ நிறைய பேர் தண்டை எதிர்காலம் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, பிள்ளையுடைய எதிர்காலத்தை தண்டை தலையில் வச்சுட்டு, பிள்ளையுடைய எதிர்காலத்தை தனது தலையில் வச்சுட்டு. இதனால முதலாக என்ன நடக்குது? அவன் எதிர்காலத்தை இவன் அழிச்சிடுறது. இவன் கொடுக்குற கவனத்தில் அவன் அழிஞ்சு போயிடுறான். நடக்குதா இல்லையா? நடக்குது. ரெண்டாவது என்ன?
நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் தவக்குல சரியா புரிஞ்சோம்னு சொன்னான். தவக்குல சரியாக புரிந்தோம் என்றால் உள்ள ரீதியாக பலமானவர்களாக இருப்போம், நிம்மதியான ஒரு ரிலாக்ஸான வாழ்க்கை கிடைக்கும். அதாவது உள்ள ரீதியான பலமானவராக ஆகிவிட்டாலேயே நம்ம பதற மாட்டோம், நம்ம என்ன செய்ய மாட்டோம், பதற மாட்டோம், ரிலாக்ஸ் ஆகிருப்போம். யாரோட நின்று கொஞ்சம் பேசலாம், யாரும் நிறைய பேர் ஓடிக்கிட்டே தான் நிற்கிறான் இல்லை, அப்போ அதை நம்ம நின்று பேசலாம், நமக்கு டைம் இருக்கும், சந்தோஷமாக இருப்போம், எல்லாம் நமக்கு என்ன செய்யும், ஒரு நிலைமையில் இருக்கும். ஆனால் எப்போ கூடினாலும் இதே கதையாக பேசிட்டு இருக்க மாட்டோம், வேற வேற நல்ல நல்ல கதைகள்லாம் என்ன செய்வோம், பேசுவோம், படிப்போம். அல்லாஹு தாலா நம்மகிட்ட கொஞ்சம் நிம்மதி வைக்க போய் தான் நம்மளை இங்கே இருந்துட்டு இருக்கிறோம். அதையும் புரிஞ்சுக்கணும், முழுமையா இல்லாம இல்லை, அதனால தான் நம்ம இங்கே இருக்கிறோம். இப்போ உட்கார்ந்து கவலைப்பட்டு இருக்கிற கொஞ்சம் பேர் வெளியே வைக்கிறான், பழகிட்டா இந்த நிமிடத்துல உட்கார்ந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கவலைப்பட்டு நம்ம இங்கே நிம்மதியா ரிலாக்ஸா இருக்கிறோம்னா நம்மகிட்ட எல்லாம் கொஞ்சம் வச்சுக்கிறான். அது இன்னும் கொஞ்சம் வளர்த்தோம்னா இன்னும் சந்தோஷமா என்ன செய்வோம், இருப்போம்னு அர்த்தம். இன்றைக்கு நம்ம இங்கே ஒரு 1000 பேர் நம்ம கூடி இருக்கிறோம், பெண்களும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், ஒரு கிட்டத்தட்ட அசர்ல இருந்து இந்த டைம் 10 மணி வரைக்கும் நம்ம பயானை கேட்டுட்டு இருக்கிறோம்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறோம்னு அர்த்தம். அல்லாஹ் அதை தந்திருக்கிறான், மனசுல அந்த ஒரு கூவத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான், அந்த பதட்டை எடுத்து ஒரு துமனீனத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். இப்போ இரண்டாவது அம்சம் இந்த தவக்குல் ஏற்படுத்தக்கூடிய முக்கியமானது. மூன்றாவது என்ன, இது கொஞ்சம் நீங்க நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். மூன்றாவது என்னடா, இந்த உலகத்துடைய அஸ்ரார் இருக்குது, ரகசியம், இந்த உலகம் எப்படி இயங்குது என்ற ரகசியம். இது ரகசியம்னு சொன்னா ஒளிச்சு வச்ச ரகசியம் எல்லாம் இல்லை, குர்ஆனும் சுன்னாவும் இந்த உலகத்துக்கு ஒரு இதை சொல்லுது, ஒரு வழிமுறையை சொல்லுது. இந்த உலகம் இப்படித்தான் இயங்கும், ஒத்தில்கல் ஐயாமுன் உதாவிலுஹா பைனன் நாஸ். அந்த காலங்களைத்தான் மனிதர்களுக்கு மத்தியில் நாம் சுழன்று வர செய்கிறோம். 100 வருஷத்துக்கு முந்தைய அதே காலம்தான் மறுபடியும் என்ன செய்யுது, சுழண்டு போய்கிட்டு இருக்குது. அப்ப இந்த உலகத்துக்கு என்ன ஒரு சுண்ணா இருக்குது, இந்த உலகம் இயங்குற ஒரு சுண்ணா இருக்குது. பயத்தில் போறவனுக்கு அது விளங்காது. யாருக்கு விளங்காது, தவக்குலை பற்றிய விளக்கம் இல்லாமல் போறவனுக்கு அவன் எவ்வளவு பெரிய உலகமாக அறிவாளியாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இந்த உலகத்துடைய இயக்கம், அதனுடைய விஞ்ஞான ரீதியான அமைப்பு எல்லாத்தையும் படித்தவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு இந்த இறைவனை பற்றிய ஆழ்ந்த நம்பிக்கை இல்லாது விட்டால், சரியான பொறுப்பு சாட்டுதல் இல்லாது விட்டால், இந்த உலகத்துடைய ரகசியங்களை அவன் அறிஞ்சுக்கல மாட்டான். ரகசியம்னா குர்ஆன் சுன்னால இருக்கிறது, அதை அறிஞ்சுக்கல மாட்டான். ஒரு நல்ல ஈமானிய உணர்வு உங்கள்கிட்ட நல்ல முறையில் வளர்ந்துட்டேன்னு வைங்களேன், தவக்குலை பற்றி சிறந்த முறையில் புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா, நீங்க இங்க இருந்துட்டு சொல்லுவீங்க, இந்த இந்த வாழ்க்கை இங்கே தான் போய் முடியும். நம்ம சாபத்தில் சொல்றதுக்கு அது வேற, இவன் தொலைஞ்சு தான் போறான், அது நம்மளோட கோபத்திலையும் சாபத்திலையும் சொல்றது அதல்ல. நம்ம மார்க்க ரீதியான உணர்வுல நல்லா வார நேரத்தில் எங்களுக்கு விளங்கும், ஆனா 90% விளங்காது, 90% விளங்காது. நீங்க ஒன்று சொல்லுவீங்க, இன்ஷா அல்லாஹ் இது ஹைர்ல தான் போய் முடியும். அவன் என்ன சொல்லுவான்டா, கர்ரஹா உலா இதீனுஹும், உங்களோட மார்க்க இவனை ஏமாத்திட்டுன்னு சொல்லுவான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். அதை எப்படி, கர்ரஹா உலா இதீனுஹும், மார்க்கம் 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 நாசமா போயிட்டார்கள் என்று முனாஃபிக்குகள் சொன்னார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சரிதானே, எதிரியெல்லாம் மதீனா சூழ்ந்துட்டு இருக்கிற டைம்ல குழிய தோண்டி போட்டு அங்கே இங்கே யுத்தம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நபித்தோழர்கள். டோட்டல் எதிரிகளும் மதீனாவை சுத்தி நிற்கிறாங்க. உள்ளுக்குள்ள அதாவது யூதர்கள் திட்டமிட்டவர்கள் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க குடும்பம் பிள்ளையெல்லாம் அங்கே வச்சுட்டு போய் யுத்தம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவோம், உலக பார்வை, கர்ரஹா உலாஇ தீனுஹும். அதுக்குள்ள இருந்த கொஞ்சம் பேர் கொஞ்சம் தடுமாறி என்ன சொன்னார்கள் தெரியுமா, அல்லாஹ்வும் தூதரும் எங்களுக்கு ஏமாற்றத்தை தான் வாக்களித்து விட்டார்கள். அல்லாஹ் இன்னும் சொல்றான், உங்கள சில பேர் தவறி போக பார்த்தாங்க, அல்லாஹ்வை பற்றி நீங்க நினைக்க கூடாத கற்பனை எல்லாம் பண்ணினீங்க என்று அல்லாஹ். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கொஞ்சம் பேர் எப்படி உறுதியா இருந்தாங்க, அந்த 10% அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க எப்படி உறுதியா இருந்தாங்கன்னு கேட்கிறேன். அதே மக்கள் தான் இவர்களும், அதே மூளை தான் இவர்களுக்கும், அதே சிச்சுவேஷன் தான் இவங்களுக்கும், அதே ஊர் தான். இருந்தாலும் எந்த அளவுக்குனா, அதாவது தவக்குலுடைய அந்த நிலைமையில அவர் இங்க இருக்கிற நேரத்தில் இந்த உறுதியோட நிற்கிறதே பெரிய பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு எதிராக கொஞ்சம் பேர் ஊதுவாங்க பாருங்க, அவங்க ஊதினாங்க. அதாவது மதீனா வாசிகளே, இனி முடிஞ்சுது, லா முகாமலக்கும், இனி தங்குமிடம் எல்லாம் உங்களுக்கு கிடையாது, லாஸ்ட் அடி இது கடைசி அடி என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன செய்யல, அசையல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் முடிந்து சொன்னாங்க, இந்த நாளைக்கு பின்னால் எங்களுக்கு எதிராக யுத்தம் நடக்காது, நாங்க தான் யுத்தம் செய்வோம்னா. இந்த வெற்றிக்கு போய் சந்தோஷப்படலாம் யாரு, தவக்குள்ள இருந்தவங்க சந்தோஷப்படலாம். அதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து கொள்வாங்க.
என்னது நாங்கள் அந்த உறுதியில் தான் இருந்தோம் அப்படி எல்லாம் பிறகு சேர்ந்து கொள்வார்கள். ஆனால் அந்த உறுதிக்கு மிக முக்கியமான சப்ஜெக்ட் தவக்குல். அதாவது இருட்டி கொண்டிருக்க, அதாவது இந்த அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேன்னு சொல்லுவாங்க தானே, அப்படித்தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் லைஃப் போயிட்டு இருக்குது. எல்லாம் ஒரு இருட்டில் போகிற மாதிரி எல்லாம் பேபி சாசா தான் அவனுக்கு விளங்குது. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் எங்களுக்கு மட்டும் ஒரு வெளிச்சம் எப்படி விளங்கும்? எல்லாருமே இருட்டில் இருக்கிற டைமில் எப்படி வெளிச்சம் விளங்கும்? அந்த ஒளிக்கு பேர் தான் தவக்குல். அந்த ஒளிக்கு பேர் என்ன? தவக்குல். அது அவனுக்கு மட்டும்தான் விளங்கும்.